ஸோ குட் ஈவினிங். ஸோ நீங்கள்லாம் வந்து இப்போ 10th எக்ஸாம் முடிச்சுட்டு யூ ஸ்டார்டட் அட்டெண்டிங் த பேசிக் கிளாஸஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ 11th நம்மளோட ஐடியா என்ன, 11th ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ்லாம் கற்றுக்கிறது தான் நம்மளோட ஐடியா. ஸோ டு ஸ்டார்ட் வித் வி ஸ்டார்டட் வித் பேசிக் அக்கௌண்ட்ஸ், டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். கோல்டன் ரூல்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஜென்ரல் நாலேஜ்க்காக ஒரு சிஏ ஸ்டூடெண்ட் வந்துட்டு பேசிக்கலி பட்ஜெட்லாம் போட கத்துக்கணும். ஹவுஸ் ஹோல்டு பட்ஜெட் போட கத்துக்கணும். ஒரு மாசத்துக்கு நமக்கு என்ன செலவாகும் அப்படின்றத உங்களுக்கு ஹோம்வொர்க் மாதிரி கொடுத்துருந்தேன். ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ டுடே யூ ஹேவ் டு பிரசன்ட். ஸோ ஒன் பை ஒன் நான் நேம் கால் பண்றேன். யூ ஹேவ் டு பிரசன்ட் த ப்ராஜெக்ட். ஸோ எவ்வளோ செலவாகுது உங்க வீட்டுக்கு அப்படின்றத நீங்க பட்ஜெட் மாதிரி போட சொல்லியிருந்தேன். அந்த ப்ராஜெக்டை இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். வில் ஸ்டார்ட் வித் பிரணவ். பிரணவ், யூ பிரசன்ட் த பட்ஜெட். ஓகே சார். பிரணவ், அந்த ஆல் டூல்ஸ் பக்கத்துல எக்ஸ் இருக்குல்ல, அது நமக்கு அப்பதான் ஸ்கிரீன் நல்லா பெருசா தெரியும். தெரியுதா பிரணவ்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆல் டூல்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு எக்ஸ் இருக்கு பாரு, அது நமக்கு கீழே 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 அந்த எக்ஸ் நமக்கு அப்பதான் ஸ்கிரீன் பெருசா தெரியும். டன். ஓகே, எக்ஸ்பிளைன் யுவர் பட்ஜெட். சார் நான் வந்து டோட்டலா ஒவ்வொருத்துக்கும் போட்டிருக்கேன் சார். ஐ எம் செப்பரேட்டட் எவ்ரிதிங். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். சரி, ஓகே. ஜெனரலைஸ்ட் எவ்ரிதிங் சார். ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து 10,000 rupees ஆகுது சார். சரி, ஆவரேஜா போட்டு பார்த்தா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு மாசத்துக்கு கன்ஃபார்மா 4,000 rupees ஆகுது. சரி, மில்க் வந்து ஒவ்வொரு மாசமும் டிஃபர் ஆகுது. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து ஆவரேஜ் போட்டா 1,200 rupees வருது. சரி. வாட்டர் கேன் வந்து இப்ப சேஞ்ச் பண்ணிருக்கறதுனால சில ஆவரேஜ் எல்லாம் கட் அவுட் பண்ணிட்டு 1,360 rupees போட்டு 1,360 rupeesனா சே ஒரு வாட்டர் கேன் வந்து 35 ரூபான்னு வச்சுப்போமா? ஆமா சார். அப்ப எவ்வளவு கேன்ஸ் வாங்குவீங்கன்னு பார்ப்போம். 1,360 divided by 35. சார் 35 rupees இல்ல சார். 80 சார். 80 rupees. ஒரு வாட்டர் கேன் 80 rupeesா? ஆமா சார். எந்த நாட்டுலடா? நம்ம நாட்டுலயா? நம்ம நாட்டுல தான் சார். என்னடா சொல்ற? 80 ரூபாய் ஒரு வாட்டர் கேனு? எவ்வளவு லிட்டர் வாட்டர் கேன் அது? 3 சார். 3 புரியல. 3 வாட்டர் கேன் சார். 3 வாட்டர் கேனா? ஆமா சார். 80 ரூபான்றது எவ்வளவு ரூபா? 3 வாட்டர் கேன் 80 ரூபான்னு சொல்றியா? ஆமா சார். 26 ரூபாய் 27 ரூபாய் கிட்டத்தட்ட. சரி, ஓகே. அதான் 30 ரூபாயில இருந்து 35 ரூபா இருக்கும். ஆமா சார். சரி, அப்போ வந்து சரி 30 ரூபான்னு வச்சுக்கலாம். 1360 டிவைடட் பை 30 போடு. அப்ப 45 வாட்டர் கேன் ஆகுதா உங்க வீட்டுக்கு ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு? ஆமா சார். சரி, ஓகே. அடுத்தது இந்த சம்மர் சீசன்னால அது ஆகுது. சரி, ஓகே. அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ஆகுது சார். சரி, ஓகே. 3,500. கேஸ் வந்து 1,000 rupees சார். சரி. அப்புறம் ஹவுசிங் லோன் இஎம்ஐ கட்டுறதுனால அது 25,000 அது செப்பரேட் ஆகுது. ஓகே. மெயின்டெனன்ஸ் எங்க ஃபிளாட்டுக்கு வந்து 1,000 சரி. rupees. ரிப்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் அது எல்லா மாசமும் ஆறுது இல்ல. ஆனா சரி, டோட்டலா ஒரு ஓகே. இயருக்கு போட்டு டிவைட் பை 12 ஓகே. போட்டேன். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் 9,000 rupees. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏய், 35,000 வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் 9,000ன்றது ஒரு இயருக்கு தானே? இல்ல சார். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்ன்றது எங்க அப்பாவோட வண்டியும் எங்க அம்மாவோட கார் ரெண்டுமே சேர்த்து 9,000 அதான்டா, rupees. ரெண்டுத்தையும் சேர்த்து அப்ப எவ்வளவு ரூபா வருது? அது டிவைட் பை 12 போட்டியா? சோ இன்னும் ஒரு 80,000 ஆறுது வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். சார் 80,000 இல்ல சார். இல்லடா, நான் 9,000 காட்டுறல, எனக்கு இது மந்த்லி பட்ஜெட் தானே. ஆமா சார். இது மந்த்லி தான் சார். மந்த்லி இவ்வளவு வருது சார். அதான் சொல்றேன். அப்போ 9 into 12 எவ்வளோ? 9 into 12 1,08,000. 1,08,000 வரும். கரெக்டா? ஆமா சார். 1,08,000 rupees வெஹிக்கிள் இன்சூரன்ஸான்னு கேட்டேன். ஆமா சார். அவ்வளவு ரூபாடா வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்? சார் 2 வண்டியை சேர்த்து போடுறாங்க சார். ஆடி கார் வச்சிருக்க போல இருக்கேடா. சரி, ஓகே. ஹெல்த் இன்சூரன்ஸ் 35,000 சார். மந்த்லியா? டேய், அது ஆனுவலா இருக்க சார். போகுதுடா. ஆமா சார். ஆனுவல் சார் அது. அப்ப மாத்தணும்ல அது நீ மந்த்லிக்கு? ஆமா சார். மாத்து. அப்ப தப்பு அது. அதுக்கப்புறம் சரி, இப்ப அது வந்து 3,000 மாத்தணும். சரியா சார்? எங்கே இருக்கு சார் எக்ஸல்? சரி, அப்படியே மாத்து. எக்ஸல் போட்டு மாத்து. ஆ 3,000 மாத்தாத.
வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. 1 லட்சம் ரூபாயா கட்டுறாங்க வருஷத்துக்குன்ட்டு. அப்பா 9,000 rupees மேனுவலா வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஆனுவல் ஆனுவலா சார்? அதானே பார்த்தேன். நான் என் வண்டிக்கெல்லாம் நான் வந்து எவ்வளோ 3000 ரூபாய் கட்டுறேன் வருஷத்துக்கு. 3500 ரூபாய் என்னவோ கட்டுறேன் வருஷத்துக்கு டூ வீலருக்கு. அப்ப 750 வருது சார். ஆ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் 2,500. சரி ஓகே. அப்புறம் எஜுகேஷன் ஃபீஸ் 17,000 சார். சரி கோச்சிங் ஃபீஸ் வந்து சரி ஆவரேஜ் போட்டு 1,000 சரி ஓகே ஸ்டேஷனரிஸ் வந்து ஒரு மாசத்துக்கு சரி 500 ரூபாய் வருது ஓகே. சார். எலக்ட்ரிசிட்டி பில் 1,500. ம் ப்ராப்பர்ட்டி அண்ட் வாட்டர் டேக்ஸ் 1,250. சரி. இப்ப நீ வந்து ஹோம் லோன் போட்டிருக்க. உங்க வீட்டுக்கு ஹோம் லோன் 25,000 rupees ஆமா இருக்குன்னு சார். வச்சுக்கோயேன். மத்த வீட்டுக்கெல்லாம் மேபி அதுக்கு ரெண்டா இருப்பாங்க. எய்தர் ஆமா சார். சொந்த வீட்ல இருக்கிறவங்க ஹோம் லோன் கட்டுவாங்க. சொந்த வீட்ல இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க எல்லாம் ரெண்ட் கட்டுவாங்கன்னு வச்சுக்கோயேன். சோ ஆமா சார். அப்ராக்சிமேட்லி ஒரு 20,000 இருந்து 25,000 தேவைப்படும். ரெண்டலா ஆமா இருந்தாலும் சார். சரி, சொந்த வீட்டுக்கு ஹவுசிங் இஎம்ஐல சார். கட்டாலும் சரி. அப்புறம் கீழ பெட்ரோல் 5,000 rupees சார். ம் இன்டர்நெட் அண்ட் டெலிஃபோன் சார்ஜஸ் 3,000 rupees. ம் இப்ப அதர் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வாங்கணும்னா அது வருஷத்துக்கு ஒரு சரி. வாட்டி வாங்கினாலுமே அது 12 அதெல்லாம் ரொம்ப கம்மி. எக்கச்சக்கமா வரும். வருஷத்துக்கு எப்படி 5,000 ரூபாய்க்காவது புக் வாங்க தேவைப்படும். சரி விடு. இப்ப ஆவரேஜா போட்டிருக்கேன் சார். சரி சரி ஓகே. இப்போதைக்கு நான் யோசிச்சு போட்டிருக்கேன். சரி ஓகே. சர்வன்ட் salary வந்து 1,500 ஆகுது சார். சரி. க்ளோத்திங் வந்து 10,000 rupees ஆகுது ஏன்டா சார். மாசத்துக்கு 10,000 ரூபாய் ஆகுதா? ஆமா சார். வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் 1,20,000 ரூபாய்க்கடா சார் நீ இல்ல துணி வாங்குவ? அது என்ன மாறும்ல சார். நான் இது நீ 10,000 கேளு உங்க rupees அப்பா கிட்ட. அப்பா போட்டிருக்கேன். வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேல நம்ம துணி வாங்குவாங்கன்னு கேளு. ஏன்டா? ஏய் தப்புடா. அது க்ளோத்திங் 10,000 ரூபாய்லாம் இருக்காதுடா. பட்டு புடவை உங்க அம்மா வாங்கினாதான் 10,000 ரூபாய் இருக்கும். டேய் 1,20,000 ரூபாய்க்கு எவன்டா துணி வாங்குவான்? ஏதோ வருஷத்துக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு துணி வாங்குவான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மாத்துறேன் சார் கேட்டு. மாத்து. நீ என்ன சும்மா இஷ்டத்துக்கு போடக்கூடாது. கேளு வீட்ல. அதனால தான் கேட்டுதான் நான் சார் கேட்டுட்டு போட்டேன். இது கேட்டுதான் சார் உங்க போட்டேன் அம்மா கிட்ட நானு. கேளு. அம்மா வருஷத்துக்கு நம்ம 1,20,000 ரூபாய்க்கு துணி வாங்குவோமான்னு கேளு. இப்படி கேளு உங்க அம்மா கிட்ட. 10,000 rupees போட்டிருக்கேன். ஆனுவல் ஆகுது க்ளோத்திங். சொல்லு பர்த்டே ஃபெஸ்டிவல் இல்ல 10,000 rupees க்ளோத்திங் இருக்கு. மந்த்லி சார் இது 10,000 தான் சார் சொல்றாங்க. மந்த்லியே வாடா. சத்தியமா சொல்றாங்க சார். அப்பா பக்கத்துல இருக்காங்க, என்ன கேட்டுக்கோங்க சார். எவர்ரா இப்போ ஒரு சட்டை 2,000 ரூபாய். 1,20,000 நான் ஒரு வேணா example அங்கேயே இருக்காங்க, வேணா வர வர கேட்டுக்கோங்க வர சார். வர வர நான் அவங்க கூட தான் ஆர்கியூ பண்ண முடியும். நீ தான் அவங்க கூட ஆர்கியூ பண்ணணும். ஒரு சட்டை 2,000 ரூபான்னு வச்சுக்கோ. ஒரு பேண்ட் 2,000 ரூபான்னு வச்சுக்கோ. ஆமா. ஓகே. ஒரு 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 மனுஷன் ஒரு வருஷத்துக்கு சே 4 பேண்ட் 4 சட்டை வாங்குறான்னு வச்சுக்கோ. சரியா? அப்போ Yes, sir. 8 16,000 ரூபாய் ஆச்சு. இது உங்க ஆமா, sir. அப்பாக்கு. சரியா? உங்க அம்மாக்கு ஒரு 20,000 ரூபாய் வச்சுக்கோ பட்ஜெட் ஆமா, sir. வருஷத்துக்கு. உனக்கு ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் வச்சுக்கோ பட்ஜெட். ஓகே சார். சரியா? அத தவிர ஷர்ட் அது இதுன்னு வச்சா எப்படி குட்டிக்கரணம் அடிச்சாலும் 60,000 ரூபாய் தாண்டாதேடா. சார் ஒருத்தருக்கு 20,000 ஆனா எப்படி சார் 80,000 கிட்ட வந்துடுறது சார் அதுவே. 4 பேர் அவங்க வீட்ல. ஆ சரி ஓகே. 10,000 ரூபாய் போட்டுக்கோ. அப்புறம் வா. யூனிஃபார்ம் இதுல வேற 500. யூனிஃபார்ம் வேற நீ சேர்க்கல. சரி ஓகே. யூனிஃபார்ம் சேர்க்கல 500. ம் அப்புறம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் பவுடர் அதெல்லாம். சரி ஓகே. கேஜெட்ஸ் வந்து 5 சரி வருஷத்துக்கு ஒரு ஓகே. வாட்டி இல்ல 2 அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு அதெல்லாம் வாட்டி 1000 வாங்குவேன். ரூபாய் கம்மி. இல்ல அது சார் அது நீ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குனதுனால இல்ல நீ அது போட்டுச்சு 2,000 சார். ரூபாய் 3,000 ரூபாய் போட கூட நான் ஒத்துப்பேன். அடுத்தது. மெடிக்கல் பில்ஸ் 1,500. சரி. அது ரொம்ப ட்ரிப் சீப். எக்ஸ்பென்சஸ் 1,500 ரூபாய்க்கு. இப்பதான் போய் என் பையன் ஹாஸ்பிடல்ல காட்டு வந்தேன். அப்படி போய் காட்டிட்டு தான் வந்தேன். 4,000 ரூபாய் பில் போட்டாங்க. சார் ட்ரிப் அப்புறம் எக்ஸ்பென்சஸ் சரி ஓகே. 4,200 சார். சரி. வருஷத்துக்கு 3 வாட்டி 4 சரி வாட்டி தான் ஓகே. போறோம். என்டர்டெயின்மெண்ட் வந்து சரி. 2,000 rupees. அதாவது வருஷத்துக்கு போட்டு டிவைட் பை 12 போட்டுருக்க. சரி ஆமா ஓகே. சார். இது டேய் டோட்டல் இவ்வளவு ரூபாய். பாருடா 1,05,000 ரூபாடா. பிரணவ் ஜஸ்ட் இமேஜின் இஃப் யூ வாண்ட் டு லீட் அ நார்மல் லைஃப். எந்த ஊர் நீ? சென்னை சார். சென்னை. So if you want to lead a normal life in Chennai, how much you have to earn? அதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. இந்த பட்ஜெட்ன்றது அதுதான் ஆமா நம்ம சார். அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எதுக்கு பட்ஜெட் போட சொன்னேன்னா, to lead a normal life in your town.
ஓகே, எஸ் சார். தட் ஹவ் யூ ஆர் லிவிங் டுடே. புரிஞ்சுதா இல்லையா? அதாவது நீ ஆமா எப்படி சார். இன்னைக்கு வாழ்றியோ, ஒருவேளை நீ இன்னைக்கு சம்பாதிக்கணும்னா எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்றதா இந்த கேள்வியா இருந்துச்சு. ஆமா ஓகேவா? சார். அதாவது உங்க அப்பாவோட பர்டனை நீ இன்னைக்கு எடுத்துக்க போறன்னா நீ எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்றது இன்னைக்கு விஷயம். எஸ் சார். So according to you, only if you earn 1,05,000 rupees per month minimum, கரெக்டா, you can எஸ் lead சார். the life which you are living now. சரி, எலக்ட்ரிசிட்டி எங்க எஸ் சார். இருக்குது? மேல இருக்குதா? 1,250 ரூபா. ஓகே, அது ரொம்ப ஓகே சார். கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இதுல வேற நம்ம வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸை இன்க்ளூட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கணும், ஆமா ஓகே, சார். டிவியை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசியை சேஞ்ச் பண்ணணும்லாம் இருக்கும்ல. ஏன்னா ஏசின்றது ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரும், ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு 6 எஸ் இயர்ஸ் சார். 7 இயர்ஸ் வரும். இது எல்லாமே மாத்தணும், அது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேர் மினிமலா வருது நம்மளோட கணக்குப்படி பார்த்தா. எஸ் சார். 1,05,000 பேர் மினிமல். ஸோ ஜஸ்ட் இமேஜின் டுமாரோ யூ ஆர் கோயிங் டு ஏர்ன் திஸ் மணி. ஓகே, அதாவது யூ ஹேவ் டு ஏர்ன் மணினா எவ்வளவு ஏர்ன் பண்ணணும்? 1,05,000 நீ ஏர்ன் பண்ணி ஆகணும். எஸ் சார். Now you understand why education is must. எஸ் சார். Because 1,05,000 நீ மாசம் சம்பாதிக்கணும்னா வருஷத்துக்கு நீ எவ்வளவு சம்பாதிக்கணும்? கிட்டத்தட்ட 4 லட்சம் 12.5 லட்சம் 6 சம்பாதிக்கணும். லட்சம். 12 ஆமா லட்சம் சார். இல்ல, 12.5. 5 ஆமா இன்டூ சார். 12 60 வந்துரும். 12 60 ஆமா வந்துரும். சார். சோ 12 60 நீ வருஷம் சம்பாதிச்சாதான் you can lead a normal life what you are living today. So எஸ் சார். just அத மனசுல வச்சுன்னு படி. ஓகே சார். ஷூர். புரியுதா? ஷூர் சார். இன்னைக்கு சிஏக்கு ஃப்ரெஷருக்கு salary 10.5 லட்சம் ரூபாய். ஆமா சார். அட்லீஸ்ட் வே உங்க வீட்ல உங்க அப்பா மட்டும் தான் ஒர்க்கிங்கா? உங்க அம்மாவும் ஒர்க்கிங்கா? அப்பா மட்டும் தான் சார். அப்பா மட்டும் தான் ஒர்க்கிங். சோ ஓகே சார். இந்த இடத்துல கொஞ்சம் மேல போயேன். இன்கம் டாக்ஸ் நீங்க போட்டிருந்தீங்க. 2,500 போட்டிருந்தல்ல, எஸ் சார். இது கம்மி எனக்கு தெரிஞ்சு. இதோட அதிகமா தான் உங்க அப்பா கட்டுறவரா இருப்பாரு. ஏன்னா இமேஜின் செலவே 12 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். செலவே 12 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னா அப்ப அதோட அதிகமா தான் நம்ம சம்பாதிக்க போறோம். சரியா? ஆமா சார். நம்ம ஊர்ல 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மேல போனா ஸ்லாப் ரேட்ல டாக்ஸ் வரும். ஆமா சார். சும்மா நீ யூடியூப்லாம் அடிச்சு ஹவு டு கால்குலேட் இன்கம் டாக்ஸ்னு பாரு. எப்படி நாங்க ஓகே உனக்கு சார். இன்டர் வரும்போது சொல்லி தருவோம். இட்ஸ் நவ் டூ earlyன்னு வச்சுக்கோயேன். சோ அப்போ எஸ் சார். இது இந்த கணக்குப்படி பார்த்தா உங்க அப்பா வந்து ஒரு 30,000 32,000 35,000 தான் கட்டுற மாதிரி இருக்குது டாக்ஸ். ஆனா கிடையவே கிடையாது. ஓகே, 10 லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து 60,000 ரூபாய் கட்டுறாங்க டாக்ஸ் மட்டும். 10 லட்ச ரூபாய் எஸ் ஒருத்தவங்க சார். சம்பாதிக்கிறாங்கன்னா 60,000 அவங்க மினிமம் டாக்ஸ் கட்டுறாங்க. ஓகே, அதுக்கு ஓகே மேல சார். போகும்போது இன்னும் அதிகமா தான் வருது. ஆமா. அப்போ மீதி இருக்கிற சே ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் யுவர் ஃபாதர் இஸ் earning somewhere around 12 lakhs னு வச்சுக்கோமே. So minimum is tax expenses should be around 1.5 lakhs minimum. அப்ப அது டிவைட் பை 12 போட்டீங்கன்னா அது இங்கே போய் நிக்கும். ஒண்ணு ஆமா சார். அவ்வளவு சம்பாதிக்கலன்னா இந்த டாக்ஸ் கட்டுறது கரெக்ட், இல்லைன்னா அதுக்கும் இதுக்கும் ப்ரொபோர்ஷனேட் ஆக மாட்டேங்குது. சரியா? இதெல்லாம் ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோ. ஓகே சார். அடுத்தது இது எல்லாத்துக்கும் நீ ஜேர்னல் என்ட்ரி போடணும் நாளைக்கு. ஓகே ஓகே, சார். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷனுக்கு என்ன என்ட்ரி போடுவா? ஜேர்னல் என்ட்ரி சொல்லு. Say imagine this is the total budget is your capital. I am going to give you this as capital. So Okay, in the sir. books of Pranav Ramanathan, we are going to pass journal entries. Okay, sir. Pranav Ramanathan is going to bring in the capital of 1,05,000 rupees per. Okay, 1,05,000 Okay, rupees sir. நான் capital கொடுத்துட்டேன். So entry சொல்லு. Capital introducing sir. ஆமா. Okay, sir. Cash account debit, capital account credit. Super, very good. So இன்னும் 10ஆம் கிளாஸ் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள நீ வந்து கேபிட்டலுக்கு என்ட்ரி சொல்ற அப்படின்னும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. அடுத்தது ப்ரொவிஷன்ஸ்க்கு என்ட்ரி சொல்லு. இப்போ ப்ரொவிஷன் வாங்குற அதுக்கு என்ட்ரி சொல்லு. Sir, provisions account debit to capital account. பெஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்கும் பர்ச்சேசஸ்ல போட்டுறலாம். Okay, sir. சரியா? ப்ரொவிஷன்ஸ், ஃப்ரூட்ஸ், sir. மில்க், வாட்டர் எல்லாத்தையும் பர்ச்சேஸ்ல போட்டுறலாம். சரியா? Okay, sir. அடுத்தது இன்சூரன்ஸ்க்கு என்ட்ரி சொல்லு. Insurance. ஏன்டா இவ்வளவு யோசிக்கிற? என்ன எக்ஸ்பென்ஸ்? இன்சூரன்ஸ்ன்றது எக்ஸ்பென்ஸ். Expense. சொல்லு. So இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸ் account debit, capital account. கேபிட்டல் அக்கவுண்ட். Capital account. எப்பறா 2 கேபிட்டல் அக்கவுண்ட் வரும்? அப்ப கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுமேடா.
சார் 2 கேபிட்டல் இல்ல சார் கிரெடிட் ஆகுது சார் கேபிட்டல் டூ அக்கவுண்ட். டூ எப்படி கேபிட்டல் வரும்? டூ என்ன வரும்? கேஷ் அக்கவுண்ட். டூ கேஷ் அக்கௌண்ட் தானே வரும். என்னடா Okay, ஒரு sir. தெளிவு இல்லையாடா உனக்கு? சாரி சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். ஹவுசிங் லோன் இஎம்ஐக்கு என்ன என்ட்ரி வரும்? ஹவுசிங் லோன் இஎம்ஐ லைபிலிட்டி சார், அதனால அது கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆகுமா? சார் இஎம்ஐ சார். ஓ சரி. இஎம்ஐ ஒரு ஹவுசிங் லோன் இஎம்ஐ எக்ஸ்பென்ஸ். இஎம்ஐ நீ பே தானே பண்ற? ஆமா பே தான் பண்றேன் சார். அப்ப என்ன ஆகும்? லைபிலிட்டி குறைய தானே செய்யும் நீ கட்ட கட்ட. ஆமா சார். ஹவுசிங் லோன் இஎம்ஐ எக்ஸ்பென்ஸ் ஆமா கிடையாது. சார். இட்ஸ் a reduction of liability. So pass an entry. ஆமா சார். ஸோ லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆனா டெபிட் ஆகும் சார். ஸோ ஹவுசிங் லோன் இஎம்ஐ டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். வெரி குட். கீழே வா அப்படியே. கேட்ஜெட்ஸ்க்கு சொல்லி என்ட்ரி. கேட்ஜெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட். Gadget account is an expense or gadget account is Gadget account sir, our asset cash account to cash account sir. Gadget account debit to cash account. why you are Gadgets, debiting the gadget account? sir gadget account வந்து ஒரு asset sir. சரி. அதனால assets debit what comes in, credit what goes out. So debit பண்ணுங்க sir. என்ன அக்கவுண்ட் அது? Gadgets account sir. gadget இல்லடா, நான் என்ன கேக்குறேன், asset அப்படினா அது என்னது? assetனா புரியல சார் நீங்க என்ன கேக்க வரீங்க? பர்சனல், ரியல், நாமினல் அதுல கேக்குறேன். ஓ ஓகே சார். அது வந்து ரியல் அக்கவுண்ட். வெரி குட், வெரி குட். டன். ஓகே. I will give you 80 out of 100 marks. ஓகே சார். ஓகே. அதுல ஒரு சொதப்பின அதனால தான், இல்லனா ஃபுல் மார்க் கொடுத்திருப்பேன். ஓகே. ஓகே. சோ நீ ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிட்டு அர்ச்சனா அடுத்தது you do. Okay, Archana, explain your project. Sir, fixed expensesல வந்து மில், கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு வரும் சார்? அதுல வந்து 11,623 வருது சார் as a எக்ஸ்பென்ஸா. சரி. கிராசரிஸ் பார்த்தா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த மாதிரி வந்து எல்லாமே போட்டிருக்கேன் சார். போட்டுட்டு அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து டோட்டலா இது வந்து ஒரு மாசத்துக்கு கரெக்டா சார்? மந்த்லி எக்ஸ்பென்ஸ். ஓகே. கிராசரிஸ் வந்து பிரணவ் வந்து 10,000 rupees போட்டிருந்தான், நீ 7,000 rupees போட்டிருக்க. ஓகே குட். அடுத்து வெஜிடபிள்ஸ்ல வந்து பொட்டேட்டோ, கேரட் அப்படின்னு புரியுது. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதோட விலை எல்லாம் மார்க்கெட்ல போய் விசாரிச்சியா நீ? அம்மா பாட்ட கேட்டியா? நீ மார்க்கெட் போகணும்னு சொன்னா இல்லையா? நான் ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ மார்க்கெட் போகணும்னு சொன்னா இல்லையா? இது எல்லா ரேட்ஸும் நாளைக்கு போய் மார்க்கெட்ல போய் கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். நீ போன மார்க்கெட்டுக்கு மாசம் இதெல்லாம் நீ ஃபில் பண்ணணும். ஓகே சார். ஆயில் என்ன ரேட் காட்டு? ஆயில் என்ன ரேட்? உங்க வீட்ல என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க? கடல் எண்ணெய் யூஸ் பண்றீங்களா? கடல் எண்ணெய் யூஸ் பண்றீங்களா? ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றீங்க? என்ன யூஸ் பண்றீங்க? மேல போ. ஆயில் ரேட் காட்டு எனக்கு. நல்லெண்ணெய் எவ்வளவு ரூபா? கடல் எண்ணெய் எவ்வளவு ரூபா? அங்க இருக்கு பாரு 33 ரோட் நம்பர் கீழே வா. கடல் எண்ணெய் 3 லிட்டரு 630 ரூபாயா? சிசேம் ஆயில்னா நல்ல எண்ணெய் தானே? ஆமா சார். நல்ல எண்ணெய் 6 லிட்டரு 100 ரூபாயா? சார் 1/2 லிட்டர் சார். 6 லிட்டர் 100 ரூபாயா? எந்த ஊர்ல? அந்த ஊருக்கு நான் மாறிடுறேன், என் குடும்பத்தையும் அந்த ஊருக்கு நான் ஷிஃப்ட் பண்றேன். சார் செகண்ட் சார். ஸ்டூபிட் ஃபெலோ. 1 லிட்டர் 500 ரூபா. சார் இல்ல சார் 200 ரூபாய் தான் சார். 1 லிட்டர் செக் எண்ணெய், செக்ல ஆட்டின நல்ல எண்ணெய் 1 லிட்டரு 200 ரூபா. செக்ல ஆட்டின சுத்தமான உருட்டே அப்படின்னு தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு சார் சொன்னாங்க. டேய் பிரணவ், அந்த ப்ரொவிஷன்ஸ்ல எண்ணெய்க்கு ப்ரொவிஷன் போட்டியாடா நீ? ப்ரொவிஷன் ஒரு 10,000 ரூபாய் போட்டியா? ஆமா சார். எண்ணெயோட ரேட்லாம் கேட்க சொன்ன, கேட்டியா? இல்ல சார் ஜெனரலா 10,000 போட்டேன். என்ன நீ சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ற? இந்த மாதிரி பிரேக்கப் போடணும் நீ 10,000 ரூபாய்க்கு. சார் இந்த பொண்ணு பிரேக்கப் போட்டுருக்கு. ஆனா என்ன வேல்யூ தான் தப்பா இருக்குது.
சார் அப்படிதான் சார் சொன்னாங்க, கேட்டேன் சார். நீ இப்ப நான் உன்னதானே மார்க்கெட்டுக்கு போக சொன்னேன். இப்ப உன் ப்ராஜெக்ட் தான் தப்பு. ஐ எம் ரிஜெக்டிங் யுவர் ப்ராஜெக்ட். 6 லிட்டர் சார் நல்லெண்ணெய் எவன் 100 ரூபாய்க்கு கொடுப்பான்? 1 லிட்டர் ஒரு 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 லிட்டர் எண்ணெய் எவ்வளவு ரூபான்னு கூகுள் அடி, சும்மா அடி. 1 லிட்டர் சிசம் ஆயில் அடி கூகுள்ல, ரேட் இன் சென்னை அடி. 1 லிட்டர் சிசம் ஆயில் ரேட் இன் சென்னை அடி. நான் விசாகன் ஸ்டூபிட் ஃபெலோ, நீ கூகுள் அடிக்காத. நீ போட்டிருக்கிய அதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் சார் நான் இவ்ளோ டீடைலா போடல சார். போட்டியாக்கும். க்ரோசரிஸ்னு போட்டு பக்கத்துல 7000 ருபீஸ்னு போட்டேன். ஐயா அப்படிலாம் வேலைக்கு ஆகாது. இவ்வளவு டீடைல்டா போட்டாதான் வேலைக்கு ஆகும். இந்த பொண்ணு பாவம் மாட்டிக்கிச்சு டீடைல்டா போய் என்கிட்ட. சார் அந்த மாதிரி மாட்ட வேணாம் தான் நான் வந்து பிரீஃபா மாட பாத்தியா, மாட்ட வேணாம். இல்ல சார், அர்ச்சனா எவ்வளவு ரூபா இருக்குது 1 லிட்டர் சிசம் ஆயில் கூகுள்ல? மாட்டேங்குது சார். வர மாட்டேங்குதா? புடிச்சு தொங்கு வரும். டேய் பிரணவ், நீ செக் பண்ணியாடா கூகுள்ல? பண்ணா சார் 600 ரூபாய் கிட்ட வருது சார். குறைஞ்சபட்சம் 500 ரூபா வரும்டா. 450 ரூபால இருந்து 500 ரூபா வரும் குறைஞ்சபட்சம். ஆமா சார், வருது சார். 40 ரூபா சார். என்ன என்ன அர்ச்சனா? சார் 440 ரூபா. 440. அதான் சொல்றேன், 440ன்றது தி லோயஸ்ட் பிரைஸ். 440 ரூபாய்க்குலாம் அவன் கொடுக்க மாட்டான். நீ இதுல ஆர்டர் பண்ணினா டெலிவரி சார்ஜஸ் ஒரு 150 ரூபா போட்டுருவான். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, உங்க அம்மாட்ட கூப்பிட்டு கேளு, 1 லிட்டர் நல்லெண்ணெய் 200 ரூபாயான்னு கேளு. எந்த ஊர் அது? சார் 2 டைப் நல்லெண்ணெய் இருக்கா சார்? அதுல 2வது டைப் நல்லெண்ணெய் வாங்க சொல்றேன். அது நல்லெண்ணெயே இல்ல, அது கெட்ட எண்ணெய். சரி ஓகே, நீ என்ன பண்ற, நாளைக்கு கடைக்கு போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் நீ வெரிஃபை பண்ற. சரி எனக்கு சார். தெரிஞ்சு உங்க வீட்டுல ப்ரொவிஷன் உங்க அம்மா வாங்கல, உங்க அப்பா தான் வாங்குறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி அடிச்சு விட்டுருக்காங்க. சரி ஓகே வா. கோகனட் ஆயில்லாம் 1/2 லிட்டர் 100 ரூபாயா? ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன ஊர்ரா அது, அந்த ஊருக்கு நம்ம மாறிடலாம் அப்படின்ட்டு. அடுத்தது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஃப்ரூட்ஸ். கீழே வா கீழே வா. மேங்கோ ஒரு சைன் மேல போ, ஒரு சைன் மேல போ. ஆப்பிள் ஓகே, பனானா ஓகே, கிரேப்ஸ். இது எல்லாத்தோட ரேட்டும் நீ செக் பண்ணணும் சரியா? ஆரஞ்சு 1 கேஜி 160 ரூபா, ஆப்பிள் 250 ரூபா கரெக்ட், மேங்கோ 150 ரூபா அதிகம், மேங்கோ இப்ப 130 ரூபா தான். அப்ப ஓகே. இதெல்லாம் தேவைப்படுதா? சரி ஓகே, 1250 ரூபா. ஏமா ஒரு மாசத்துக்கே ஒரே 1 கேஜி தான் ஆப்பிள் வாங்குவியா நீ? சார் எல்லாமே சாப்பிடுவாங்க சார் மாத்தி மாத்தி. ஓ அப்படி, வெரி குட் வெரி குட். அப்புறம் ஸ்டேஷனரி வந்து சரி சரி வெரி குட். ஆமா ஸ்டேஷனரி 500 ரூபா ஆயிடும். மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல். சரி சூப்பர் சூப்பர். அடி டீடைல். பட்ஜெட்னா இப்படி போடணும்டா, பட்ஜெட் நறுக்குன்னு போட்டுருக்கு இந்த பொண்ணு. அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து ஒரு செகண்ட் அப்படியே 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 போகாத போகாத, கொஞ்சம் மேல போ. ஓகே ஓகே ஓகே, அப்படி எடுத்து அப்படியே எடுத்து. சரி அப்படியே கீழே வா. சூப்பர் ஷாப்பிங். ஓகே, இது நம்புற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். கீழே வா. சினிமா, ஹோட்டல், டூர், வெக்கேஷன். ஓகே, அப்போ உன் கணக்குப்படி ஒரு மாசத்துக்கு நீ 70,000 ரூபாய் சம்பாதிக்கணும், கரெக்டா? ஆமா சார். ஓகே, பிரணவ் கணக்குக்கு அவன் வாழ்ற லைஃப் ஸ்டைலுக்கு அவனுக்கு 1,05,000 ரூபாய் தேவைப்படுது. நீ வாழ்ற லைஃப் ஸ்டைலுக்கு உனக்கு 70,000 ரூபாய் தேவைப்படுது. ஓகே, அப்ப நீ என்ன சொல்ல வர? 70,000 ரூபாய்க்கு குறைஞ்சி நான் சம்பாதிச்சேன்னா என்னால நான் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் வாழ முடியாது, கரெக்டா? ஆமா சார். இது எவ்வளவு மெம்பர் ஃபேமிலி? 4 பேர். 4ஆ? ஆமா சார், 4 பேர். சரி டன். குட் குட் பிரசன்டேஷன். யூ வில் கெட் 70 out of 100. அந்த ரேட் கன்ஃபார்ம் பண்ணாதனால சரியா? ஓகே. சரி டன். ஓகே, அடுத்தது விசாகன் பிரசன்ட் பண்ணு. ஓகே சார். என்னடா புலம்புற? ஒண்ணும் இல்ல சார். பிரசன்ட் பண்ணு. சார் தெரியுதா சார்? தெரியுது.
சார் நான் என் எக்ஸ்பென்சஸை வந்து 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா பிரிச்சிருக்கேன். மந்த்லி, பை மந்த்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் இயர்லி எக்ஸ்பென்சஸ் சார். பை மந்த்லி போட்டா டிவைட் பை 2 போட்டா மந்த்லி ஆக போகுது. சார் இல்ல சார் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி. சரி அதான் சொன்னா டிவைட் பை 2 அதான் அப்ப சார் மந்த்லி ஆயிடும். அதான் சார் போட்டிருக்கேன். பை மந்த்லிக்கு 8,000 rupees, பை 2 இங்க 4,000 rupees ஃபார் நீ எலக்ட்ரிசிட்டி. தாண்டா கரெக்டா போட்டிருக்க எலக்ட்ரிசிட்டி. அவன்லாம் போய் சொல்றான் பிரணவ் எல்லாம் 1200 தான் வருது அவங்க வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி. அது எப்படி இன்கம் போட்டுட்டேன் சார். சேலரி அப்புறம் ரெண்ட் ரிசீவபிள்ஸ் போட்டிருக்கேன் சார். அதுக்கப்புறமா எக்ஸ்பென்சஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல நம்ம எக்ஸ்பென்சஸ் வச்சு மேனேஜ் பண்ணுவோம். ஓகே சார். ம் சார் groceries இன்க்ளூடிங் சரி எல்லா ஓகே 7000 ரூபாய் ஆயிடும். அப்புறம் கேஸ், பெட்ரோல், ஐ மீன் கேஸ் சிலிண்டர் சார். ம் அப்புறம் மில்க் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பெட்ரோல், ஃப்ளவர்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ். பெட்ரோல் 1000 ரூபாய் தான் ஆகுதா? ரொம்ப சீப்பா இருக்குதே. சார் சார் அப்பாவோட பைக்கு அம்மாவோட ஸ்கூட்டி தான் சார். கார் அவ்வளவோ எடுக்கிறது இல்ல, சோ அவ்வளவோ பெட்ரோல் சார்ஜஸ் ஆகாது ரொம்ப கம்மி. சரி ஓகே சார். ஃப்ளவர்ஸ் சார். சரி அதெல்லாம் விடு. அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃபீஸ். சரி ஓகே அப்புறம் க்ளோத்ஸ் அயர்ன் பண்றதுக்கான ஃபீஸ். சரி சரி அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் இப்ப பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. சரி ஓகே எலக்ட்ரிசிட்டி சரி எலக்ட்ரிசிட்டி சரி 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 ஓகே. அடுத்தது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் பில்லு. ஓகே சார். இது School ஹாஃப் fees. ஐ எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ், ஆனுவல் வெக்கேஷன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே கேவா. சோ உனக்கு எவ்வளவு செலவாகுது? 68,000 ரூபாய் செலவாகுது. அப்ப உனக்கும் அர்ச்சனாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவு செலவாகுது. ஆமா சார். ஓகே பிரணவுக்கு ஏன் 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா அவன் அந்த இஎம்ஐ கால்குலேட் பண்ணியிருந்தான். ஆமா சோ சார். அதனால அவனுக்கு அங்கேயும் ஸ்ட்ரைட்டா ஒரு 25,000 எக்ஸ்ட்ரா போச்சு. நீயும் ரெண்ட் கால்குலேட் பண்ணல, ஆர் இஎம்ஐயும் கால்குலேட் பண்ணல, அர்ச்சனாவும் ரெண்ட் டு இஎம்ஐ அதை கால்குலேட் பண்ணல. ஓகே சோ ஒருவேளை அதாவது நீங்க 2 பேருமே இப்ப இருக்கிற வீடு உங்களோட சொந்த வீடா இருக்கும், ஆர் அவங்க லோன் வாங்கி கட்டினாங்கன்னா அந்த லோனை முடிச்சிருப்பாங்களா இருக்கும். எஸ் சோ சார். அதனால உங்களுக்கு அந்த 25,000 ரூபாய் சேவிங்ஸ். ஓகே ஒருவேளை உங்களோட வீடு இப்பயும் ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸ்ட்ரைட்டாவே இங்க இருந்து ஒரு 20,000 25,000 ஆட் ஆயிடும். சரியா? ஓகே குட். சோ சொந்த வீட்டை தங்கினா ஆவரேஜா எனக்கு 68,000 ரூபாய் ஆகுது. அப்படி நீ எந்த ஊரு விசாகன்? நீ சென்னை தானே? சென்னை சார். ஓகே அர்ச்சனா நீ எந்த ஊரு? மதுரை சார். மதுரை. ஓகே அப்ப மதுரையில இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே செலவு தான் ஆகுது, சென்னையில இருக்கிறவங்களுக்கும் அதே செலவு தான் ஆகுது. ஓகே குட். தென் யார் பிரசன்ட் பண்ண போறா அடுத்தது? சார் மை மார்க்ஸ் சார். ஓ மார்க்ஸ் ஆடா 80 டா. தேங்க் யூ சார். ஸ்ருதி பிரசன்ட் பண்றியா? யார் பிரசன்ட் பண்ண போறா அடுத்தது? பாலச்சந்தர் பிரசன்ட் பண்றியா? சாஃப்ட் ஹார்ட் காப்பி தான் சார் இருக்கு. இதுல டேப்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் ஓபன் ஆகும்னு சொல்லுது சார். அதனால அதெல்லாம் ஒண்ணும் கொஞ்சம் கிடையாது. ஒண்ணு நீ ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளாஸுக்கு முன்னாடி வந்ததுன்னா சொல்லிருப்பேன் எப்படி பிரசன்ட் பண்ணணும் சொல்லி கொடுத்துருப்பேன். விட்டுரு. அடுத்தது என்ன ராமசுப்ரசாத் பிரசன்ட் பண்றியா? எஸ் சார். பிரசன்ட் பண்ணு. சூப்பர். ஐயோ பிரசன்ட் பண்ணா நம்மளே பிரசன்ட் பண்றான்டா அவன். ஏண்டா உன் ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்றான், நீ எங்களையே பிரசன்ட் பண்ற. சார் இது வந்து கிராசரி டோட்டல் சார். மொத்தம் 5,000 வருது சார். மத்தவங்களுக்கு எல்லாம் 7,000 ரூபாய் வருது, உனக்கு 5,400 ரூபாய் வருது. சரி ஆமா சார். சார் இந்த கிராசரியில வந்து இந்த வாஷிங் லிக்விடு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட். சரி ஓகே ஓகே பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. சரி சார். இந்த ஸ்கூல் ரிலேட்டட்ல வந்து 11,000 வருது சார். சரி இந்த பென், நோட் புக், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. இந்த அதர்ஸ்ல தான் இந்த பெட்ரோல், வைஃபை, கேபிள் அதெல்லாம் வருது சார். இதெல்லாம் சேர்த்து 28,000 வருது சார். சரி ஓவராலா சேர்த்து உனக்கு எவ்வளவு வருது? ஓவராலா சேர்த்து இந்த ஃபைனல் பட்ஜெட்டா? ஓகே ஆமா சார். சோ நீ குடும்பத்தை நடத்தணும்னா உனக்கு 45,000 ரூபாய் தேவை. கரெக்டா? சொந்த வீட்ல இருக்கியா நீ? ஆமா சார். சோ சொந்த வீட்ல இருந்து குடும்பத்தை நடத்தணும்னா உனக்கு 45,000 ரூபாய் தேவைப்படுது. ஆமா சார். குட். இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வந்து நாளைக்கு என்ன பண்ணணும்? ஜர்னல் என்ட்ரி எழுதணும். சரி சார். சரியா? ஓகே ஏன் சார். அதை எழுதுறேன்றதையும் நீ எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்.
பேசிக்கலி சார் இது வந்து எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அதனால நான் இதை டெபிட் பண்றேன் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி அப்படின்ட்டு எனக்கு ஒரு 5 ஹெட். எல்லாம்னா என்ன, எனக்கு வந்து இதுல வந்து ஏதாவது அசட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஃபிக்ஸட் அசெட் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து எனக்கு இது பண்ணணும். அதே மாதிரி லோன் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்போ ஹோம் லோன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ, அப்போ அது வந்து லயபிலிட்டி குறையுது. ஸோ ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ட்ரி போடணும், ஒரு லயபிலிட்டி குறையறதுக்கான என்ட்ரி போடணும், ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் வாங்குறதுக்கான என்ட்ரி போடணும். சரியா? அப்புறம் கேபிட்டல் உள்ள கொண்டு வந்து, இப்போ 45,000ன்றது கேபிட்டல்னு வச்சுக்கோயேன், அந்த கேபிட்டல் உள்ள வருது. அந்த அந்த 45,000 கேபிட்டலா நீ கொண்டு வந்து இந்த என்ட்ரி எல்லாம் எழுதலாம். அப்படி இல்லைன்னா அந்த 45,000 நீ இன்கம், நீ நாளைக்கு ஏர்ன் பண்ண போறேன்னு வச்சுக்கோயேன், அப்ப அது சேலரி இன்கமா இருக்கணும் அந்த 45,000. கரெக்டா? எஸ் சார். அப்ப என்ன என்ட்ரி போடுவ? சே சேலரி சம்பாதிக்கிற நீ, அப்ப என்ன என்ட்ரி போடுவ? பிரசன்டேஷன் ஸ்டாப் பண்ணு. ஓகே சார். இப்போ என் கூட நீ பேசு. டேய் மீட்டிங் விட்டு வெளில போயிடாதடா, பிரசன்டேஷன் மட்டும் தான் ஸ்டாப் பண்ண சொன்னேன். ஓகே சார். அவன் பாரு எங்கெங்கயோ நோண்டிட்டு இருக்கான். சார் எப்படி உள்ள போறதுன்னு தெரியல சார் எனக்கு. ஓகே டன். சேலரி ஏர்ன் பண்ற, என்ன என்ட்ரி போடுவ? சார் கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட் சார். கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட்டா? கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட்னா என்ன அர்த்தம்? கேஷ் அக்கவுண்ட் என்னது? ரியல் அக்கவுண்டா நாமினல் என்ன அக்கவுண்ட்? ரியல் அக்கவுண்டா என்ன அக்கவுண்ட்? ரியலா சார்? சரி, ரியலை கிரெடிட் பண்ணா ரியல் எப்ப கிரெடிட் ஆகும்? சார் டெபிட் பண்ணாவா? நீ தான் சொல்லணும், என்ன என்கிட்ட கேக்குற? டெபிட் டெபிட் பண்ணவா சார். கிரெடிட் பண்ணவா? டெபிட் சார். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணுவா, என்னத்தை கிரெடிட் பண்ணுவா? ஆமா சார். சேலரி. நரேஷன் என்ன எழுதுவ? சார் சேலரி அக்கவுண்ட் டெபிட். சேலரி அக்கவுண்ட் டெபிட் ஆயிட்டா இப்பதான் கிரெடிட் திருப்பி டெபிட்ன்ற. சார் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும் சார். என்ன பிராக்டிஸ் வேணும்? என்கிட்ட பேசுறதுக்கு பிராக்டிஸ் வேணுமா, என்ட்ரி போடுறதுக்கு பிராக்டிஸ் வேணுமா? இல்ல என்ட்ரி போட சார். என்ட்ரி தான் போட்டியே, நீ கரெக்டா சொல்லு. சார் சேலரி அக்கவுண்ட் கிரெடிட் பண்ணணும் சார். சரி, என்னடா அர்ச்சனா என்ன என்ட்ரி சொல்லு? salary account debit to cash. சேலரி அக்கவுண்ட் டெபிட் பண்ணுவியா? இல்ல சார் cash account debit to salary account. ஏன் ஜஸ்டிஃபை பண்ணு, ஏன்? சார் ஏன்னா அசெட் வந்து கூடுது சார். அசெட் கூடுது, காசு உள்ள வருது, சோ ரியல் உள்ள வருதுன்றதுனால டெபிட் பண்ற. அப்புறமா கிரெடிட் ஆர் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், அது வெரி குட், கிரெடிட் த இன்கம். சோ சேலரின்றது இந்த இடத்துல இன்கம். ஒருவேளை நீ வந்து ஒரு எம்ப்ளாயர், நீ மத்தவங்களுக்கு சேலரி கொடுக்குறனா, அப்ப என்ன என்ட்ரி போடுவ? சார் அப்ப salary டெபிட் ஆகும் பிகாஸ் அது நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. வெரி குட், வெரி குட். ராம் பிரசாத் சார். பாத்துக்க எவ்வளவு தெளிவா சொல்லுது பாரு அந்த பொண்ணு. எஸ் சார். எங்க போயிரும் கச்சேரிக்கு போனாலும் படிக்க கூடாது, படிச்சா ஏன் எதுக்கு படிக்கிறன்றது தெரியணும். உனக்கு நீயே கேட்டுக்கணும், இந்த காசு எப்படி வந்துச்சு? 45,000 ரூபாய் நான் வேலைக்கு போறதுனால வந்துச்சு. அப்ப நான் வேலைக்கு போறதுனால காசு வந்துச்சுன்னா என்ன என்ட்ரி போடுவேன்? அந்த என்ட்ரியை போடணும். செலவெல்லாம் பண்ணா என்ன என்ட்ரி போடுவேன்? அந்த என்ட்ரி போடணும். புரிஞ்சா? ஓகே சார். சரி, ஓகே. வேற யாராவது நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்களா? சார் நான் பிரசன்ட் பண்றேன் சார். பிரசன்ட் பண்ணு. என்ன ஸ்ருதி பிரசன்ட் பண்ணவே மாட்டியா? நெக்ஸ்ட் பண்றேன் சார். இந்த வேற அபிஷேக் பிரசன்ட் பண்றேன்னு போனா பிரசன்டேஷனை வாங்க போயிட்டான் போல இருக்கு. சார் கிஃப்ட் கடைக்கு போயிருக்கா சார் பிரசன்டேஷனை வாங்குறதுக்குன்னு கிளம்பி. டேய் எங்கடா இருக்க? சரி சுத்தி நீ ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்றேன்னு பாப்போம், உன்னால பிரசன்ட் பண்ண முடியுதான்னு பாப்போம். அபிஷேக் பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதான் சொல்றேன்ல, பிரசன்ட் பண்றானா எங்களையே எனக்கு பிரசன்ட் பண்ணுவான் போல இருக்கே அபிஷேக். பரவாயில்ல, நல்லா பண்றான்.
ஜூம் போ ஜூம். சூப்பர் சூப்பர். என்னடா சேலரியை கொண்டு போய் எக்ஸ்பெண்டிச்சர்ல வச்சிருக்க, மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்கம்ல வச்சிருக்க. அட பாவி. டேய் எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்ட, ஹெட்டிங் தப்பா போட்டியாடா. அபிஷேக் அபிஷேக் என்னனோ பண்றான் பாறேன். டேய் பிரசன்ட் பண்றா. என்னடா படம் ஓட்டின்னு இருக்க? என்ன எனக்கே காட்டுறான் பாரு. சார் அது மட்டும் தவறுதலா போட்டு சார். சரி பரவாயில்ல பரவாயில்ல, பிரசன்ட் பண்ணு. அந்த தவறுக்கு நான் உன்னை மன்னிச்சுக்கிறேன். 10 மார்க் மட்டும் குறைச்சிக்கிறேன். பிரசன்ட் பண்ணு, எக்ஸ்பிளைன் பண்ணு. சார் அதான் சார், 2 வீலர் ரிப்பேர் வந்து அதாவது உன்னை பொறுத்த வரைக்கும் 63,000 ரூபாய் செலவாகுமா உனக்கு மாசத்துக்கு? ஆமா சார். சரி ஓகே. சோ 63,000 ரூபாய் இருந்தா தான் உன்னால குடும்பம் நடத்த முடியும், கரெக்டா? ஆமா சார். சரி ஓகே. ப்ரொவிஷன்ஸ் எவ்வளவு போட்டிருக்க நீ? 10,000 ரூபாய் போட்டிருக்க. என்னடா பேசி வச்சு போட்டீங்கடா, எல்லாரும் ஒரே மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. 1 7 இல்லைன்னா 10ன்ற மாதிரி. சார் செலவு சார் போடுறோம். ஓகே. வெஜிடபிள்ஸ் நீ 3,000 ரூபாய் போட்டிருக்க, சில பேர் 4,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸ்கூல் ஃபீஸ் 13,000 ரூபாய், சில பேர் 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. சரி ஓகே. பெட்ரோல் ஓகே. இன்சூரன்ஸ் எங்க? இன்சூரன்ஸ் காணா, இருக்குதா? 15,000 ரூபாய். மாசத்துக்கு 15,000 ரூபாய்டா இன்சூரன்ஸ்? ஆமா சார். சரி சரி ஓகே. ஃபிளாட் மெயின்டெனன்ஸ் ஓகே டன். ஓகே ஸ்ருதி குட். 80 out of 100. தேங்க் யூ சார். ஆனா எனக்கு இன்னும் அந்த அர்ச்சனா போன மாதிரி டீடைல்டா போடணும் பட்ஜெட்லாம். அவ்வளோ பாவம் சூப்பரா போட்டிருக்கா. மாங் 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 மாங்னு. என்ன ரேட் தான் தப்பு. சார் மார்க் சார். உன்னோடதா? மார்க் சார் உனக்கா? அதிகப்படுத்தி. ஆமா சார், எக்ஸ்ட்ரா மார்க் சார். ஓ எக்ஸ்ட்ரா மார்க்கா? நான் உன்னை எவ்வளவு பாராட்டுறேன். மார்க்கா வேணும்? இவ்வளவு பாராட்டு வாங்கிரு. எவனா இவ்வளவு பாராட்டு வாங்கியிருக்கானா? ஒரு டெட்டையும் அர்ச்சனா மாதிரி போடு, அர்ச்சனா மாதிரி போடுன்றேன். எப்பயுமே மார்க் பத்தி கவலைப்படக்கூடாது. ஓகே சார். நீ எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியும். அவ்வளவுதான். சார் இவங்க என்ன சார் 4 லைன்ல முடிச்சிட்டான், நான் பாத்தீங்களா 4 பேஜுக்கு எழுதியிருக்கேன், நான் தான் சார் டீடைல்டா பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சுத்தி உனக்காக தான் வெயிட்டிங்க. பாட்டு கேட்டு இருக்காடா இவ, பட்ஜெட் பிரசன்ட் பண்றானா? நடா பாலச்சந்தர், நீ பிரசன்ட் பண்ண போறியா? எஸ் சார், நான் இப்ப பண்றேன் சார். சரி. கட்சி வரைக்கும் சுத்தி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இப்படியே பார்த்து நேர்பாடு நினைக்கிறேன். சாரே எப்பயாவது நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாமா, எல்லாரும் கிளம்பலாமான்னு கேக்குற வரைக்கும் தள்ளு 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 தள்ளு, தள்ளு 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 தள்ளு. என்னடா பாலச்சந்தர் பண்றியா? வெயிட்டிங் சார். ஏதோ இருக்கு சார், ஏதோ இருக்கு தெரியல. யாராவது இன்டர்நெட்ல ஏறி நிக்கிறாங்களா? இல்ல சார், இது ஷேர் கொடுத்தோடனே ஸ்கிரீன். சுத்தி பண்ணுடா. எனக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகல. உனக்கே தெரியுமே ஸ்கிரீன் ஷேர் ஆச்சுன்னா. ஸ்ருதி நீ பண்ணு. சரி ஓகே. இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நீ இன்டர்நெட் நல்லா போடு, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இங்க பாரு, அப்படியே சில மாதிரி நின்றுட்டு பாரு நீ. நீ ராஜா, நீ பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கேட்கல. பாலச்சந்தர் பாரு, திருப்பி பாலச்சந்தர் படம் காட்டுறான் பாரு எனக்கு. பாலச்சந்தர் சூப்பர். எக்ஸ்பிளைன் பண்ணு பாலச்சந்தர். சார் இது மந்த்லி பட்ஜெட் சார். இது அப்பாவுக்கு வந்து 30,000 சம்பளம் சார். அப்ப வந்து இப்ப வந்து நாங்க போற கண்டிஷன்லயே போறோம் சார். அப்ப வந்து கிராசரிஸ், அதாவது ஸ்பைசஸ், இந்த மளிகை ஜாமான் ப்ரொவிஷன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து 4,575 ரூபாய் சார். என்டர்டைன்மெண்ட், அதாவது நாங்க வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை போவோம் சார்.
அதனால சரி. அது மொத்தமா சேர்த்து டிவைடட் பை 12 போட்டு 2000 வந்துச்சு சார். வெஜிடபிள் மாசம் மாசம் போறதால இப்ப ம். 3000 ரூபாய் சார். ம். கேஸ் பில் 1500 ரூபாய் சார். ம். எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 1500 ரூபாய் சார். வெயிட் பண்ணு வாட்டர் வெயிட் டாக்ஸ் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அர்ச்சனா உன்னோட கேஸ் பில் எவ்வளவு வந்துச்சு? ஐ திங்க் 970 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணு. பாக்குறேன் சார். ஆ பேருக்கு 40 ரூபாய் கூட வாங்குறாங்க சார். இல்ல 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 நீ கரெக்ட் தான். 1100 தான் என் வீட்டுக்கு செலவாகுது. நீ என்ன அர்ச்சனா சொன்ன? 975 சார். நான் நினைச்சேன் பாத்துடா. ஆக்சுவலி 1100 தான் ஆகுது. என் வீட்டுக்கு 1100 தான் ஆகுது ஒரு சிலிண்டர். அவ வீட்டுக்கு மட்டும் எப்படி 975 தெரியல. மோடி அவளுக்கு மட்டும் நிறைய சப்சிடி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். சார் அடுத்தது. மாறி மாறி வந்துச்சு சார். இப்போ ரீசெண்டா அது 1100 தான் ஆகுது. அப்புறம் சார் அடுத்தது வாட்டர் டாக்ஸ் டாக்ஸ் சரி சரி தண்ணி அது வரி ஓகே. கட்டணும் சார். புரியுது புரியுது. அப்புறம் மொபைல் ரீசார்ஜ் வந்து 799 ரூபாய் சார். கேபிள் பில்லு 750 ரூபாயா? என்னடா இது அநியாயமா இருக்கு. எந்த ஊர்லடா இருக்க நீ கேபிள் பில்லு? ஏடா எங்க வீட்டுக்குலாம் கேபிள் பில்லு 350 ரூபா தான் வருது. உனக்கு மட்டும் எப்படிடா 750 ரூபா வருது? இல்ல சார் 3 வீடு சார். முன்னாடி பாட்டிக்கு, மேல இருக்கிற பாட்டிக்கு, எங்களுக்கு சார். சரி ஓகே. அதுக்கப்புறம் நியூ இப்ப மொபைல் எப்படி அக்கௌண்ட்ல 22000 ரூபா போட்ட நீ? இப்ப டேப் வாங்கினால சார் அது. டேய் அது டிவைட் பை 12 24 போட சொன்னா நான் உன்ன. சாரி சார். அது மட்டும் கணக்குல போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த அக்கவுண்ட்ஸ் கிளாஸ் 10,000 ரூபாயும் டிவைட் பை 12 போடணும்டா நீ. ஓகே சார். என்னடா நீ கணக்கு போடுற? உனக்கு மார்க் கம்மிடா. சார் இங்க பாரு நீ 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 48,000 ரூபாய் செலவு எழுதுறான் பாரு. மீதி 18,000 என்னடா பண்ணுவ? பக்கத்து வீட்டுல கடன் வாங்குவியா? டேய் பாலச்சந்தர் பாத்தியா நீ? மேல 30,000 ரூபாய் இன்கம் வச்சிருக்க, கீழே 48,000 ரூபாய் செலவு எழுதி வச்சிருக்க. ஏன்னா இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் வராது. இந்த 22,000 ரூபாய் இந்த 10,000 எல்லாம் தூக்கணும் நீ. அதெல்லாம் டிவைட் பை 12 டிவைட் பை 24 போடணும். ஓகே சார். அப்பதான் வரும். இல்லன்னா என்ன பட்ஜெட்டுக்கு போடுறான்னா இந்தியா பட்ஜெட் போடுற மாதிரி போட்டுருக்கு. இந்தியால எல்லாம் இப்படிதான் பட்ஜெட் போடுவாங்க. 30 லட்சம் கோடி இன்கம் இருக்கும், 72 லட்சம் கோடி செலவு இருக்கும். இந்தியா பட்ஜெட் மாதிரி இருக்கும் பட்ஜெட். சார் என்னமா சார் பில்லு சார் அவ்வளவுதான் சார் வருது. என்னது? கேஸ் பில் சார் 975 தான் வருதா? 944 சார். அப்புறம் 30 ரூபா tip. அதாம்மா சி எந்த எந்த மாசத்தோடது? இது ரீசெண்டா வந்ததா? என்ன மந்த் என்ன மந்த்? February 24. ஆஹா பிப்ரவரியில வாங்கினது இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா நீ? இப்ப ஏப்ரல் ஆகி போச்சே. மாசம் மாசம் 2 கேஸ் பில் மாறுமா, அதுக்காக சொல்றேன். ஓகே சார். அதான் சொன்னேன் இப்ப மாறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 1100 ரூபா கொடுத்த ஞாபகம் தான் இருக்குது. அதனாலதான் யோசிக்கிறேன் நான். ஓகே சார். சரி சரி ஓகே. இதனாலதான் சொன்னேன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க நீங்க. இந்த உப்பு புளி மிளகா எல்லாம் மாசம் எவ்வளவு ஆகுது, அதுக்கப்புறம் அதோட வேலை எவ்வளோ அப்படின்றதான் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். என்னடா பிரணவ் கை தூக்கியிருக்கா? சார் இந்த இன்கம் டேக்ஸ் கேட்டிங்களா சார்? ஆமாண்டா. அது நான் இப்பதான் சார் கேட்டேன். டாக்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ட்டு எங்க அப்பா வந்து கம்பெனில வர சேலரி அம்மா இதுல கொஞ்சம், எங்க அப்பா அக்கௌண்ட்ல கொஞ்சம் அந்த மாதிரி வாங்கிட்டு கேஷ் தனியா கொஞ்சம் அது இல்ல வாங்கிக்கலாம். விடு விடு, நம்ம அதை பத்தி பேச தேவையில்ல. இதெல்லாம் பேசினாதான் ப்ராப்ளம் வரும். சரி ஓகே. வேற யார் பிரசன்ட் பண்ண போறீங்க? ஸ்ருதி பிரசன்ட் பண்ணுவியா மாட்டியா? பாரு அட்மிட் பண்ணி பேச மாட்டா. சரி ஓகேடா, இனி நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம் இதோட. வெரி குட், நல்லா பண்ணீங்க ப்ராஜெக்ட். ஐ வாண்ட் திஸ் டு பி ரிப்பீட்டட் எவ்ரி டைம் when I give ப்ராஜெக்ட். ஸோ நாளைக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஜேர்னல் என்ட்ரி போடணும். சரியா? புரியலடா. ராம் பிரசாத்துக்கு மட்டும் தானே சார் ஜேர்னல் என்ட்ரி போடுறது? ஏன்னா ஸ்டூபிட் சொல்லுவா, எல்லாருக்கும் தானே ஜேர்னல் என்ட்ரி போடணும். என்னடா அவன் மட்டும் என்னடா சார் பாவம் ஒரு பண்ணா? 5 ஹெட்டிங் போட்டா போதுமா இல்ல எவ்வளவு சார் போடணும்? ஒரு 6 ஹெட்டிங் போட்டுக்கங்கடா. ஓகே சார். ஓகே, அதாவது கேபிட்டல் உள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரு என்ட்ரி போடு. ஓகே, ஒருவேளை கேபிட்டலா இல்ல, நீ இஃப் யூ ஆர் அஸ்யூமிங் தட் யூ ஆர் ஏர்னிங் திஸ் மணி, அப்ப இன்கம் உள்ள கொண்டு வந்ததுக்கு என்ட்ரி போடணும். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் பண்ணதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் அசெட் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் லயபிலிட்டி ரெடியூஸ் ஆனதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். சரியா? இதுவே உனக்கு 5 என்ட்ரி வந்துருச்சு. இந்த 5 என்ட்ரி போடுங்க. ஓகே சார். சார் இன்னைக்கு காமிக்காதவங்களும் நாளைக்கு பண்ணணும்ல சார்? நீ பிரசன்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கானா? நீ பிரசன்ட் பண்ணி இப்போ. இல்ல சார் நான் நாளைக்கு பண்றேன் சார், நான் நாளைக்கு பண்ணு.
சரி நாளைக்கு பண்றேன் சார். சரி அப்ப ஓகே. ஜேர்னல் பண்ணணுமா? ஜேர்னல் போட்டு தான் வரணும். நாளைக்கு நீ பிரசன்ட் பண்ணும்போது பிரசன்ட்டும் பண்ணிட்டு ஜேர்னலையும் காட்டணும். சார் இந்த மாதிரி நான் ஜேர்னல் போட்டிருக்கேன் இதுக்குன்னு சொல்லி ஜேர்னலும் காட்டணும். சரி சார் ஓகே நானும் நாளைக்கு லெஜர்ஸ் காட்டிட்டேன் போட சார். சொல்லி கொடுத்துட்டாங்களா? லெஜர்ஸ் போட சொல்லி கொடுத்துட்டாங்களா மேடம்? இல்ல ஓகே, இப்பதான் சார் ஜேர்னலே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள சொல்லிட்டீங்க ஜேர்னல் தான் பிச்சு படல் எடுக்கிறீங்க நீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் நிறைய பிகாம் முடிச்ச பசங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன். ஓகே சார். சரியா? வேலை தரத்துக்கு 18,000 ரூபாய் 20,000 சம்பளம் தரத்துக்கு வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் மினிமம் 5 பேர்கிட்ட பேசுறேன். பிகாம் முடிச்ச விட்டு 18,000 ரூபாய் வேலைக்கு பேசுறேன். 5 பேர்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் 5க்கு 5மே பர்ச்சேஸ் கூட என்ட்ரி தெரிய மாட்டேங்குது. பர்ச்சேஸ்க்கு என்ட்ரி தெரியல, சேல்ஸ்க்கு என்ட்ரி தெரியல. சார் சார் என்ன பொய் சொல்றீங்களா சார்? என்ன உங்க வாயால நீங்க இவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க எல்லாம் பொய் சொல்லலாமா சார்? அது உங்களுக்கு அழகா சார் தானே கேக்குறேன். இனிமே அவங்க போன்ல இன்டர்வியூ எடுக்கும்போது இனிமே வாய்ஸ் ரெக்கார்ட் தான் போட்டு உங்களுக்கு காட்டணும். சார் நீ என்ன கேக்குற சார்? 10ஆம் கிளாஸ் முடிச்சு 10 நாள் தான் ஆகுது. எனக்கே தெரியுது அவங்க 11ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பாங்க, 12ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பாங்க, பிகாம் ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல, தேர்ட் இயர்ல படிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இன்டர்வியூக்குன்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆயிட்டு வேற வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி சார் இப்படி பர்ச்சேஸ் கூட தெரியாம இருப்பாங்க தானே கேக்குறேன். இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு பேசிக்ஸ்ல இருந்து எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு அசம்ஷன்ல விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீ நாளைக்கு இன்டர்வியூ வரடா. இப்ப நீ 10ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்க, நீ இன்டர்வியூ வர. தம்பி 1+1 என்னப்பான்னு கேக்குறேன், என்ன சொல்லுவ? 2 சார். பத்தியா 11 நான் பாத்தியா? இந்த மாதிரிதான் வராங்க இன்டர்வியூக்கு. சார் 2 சார். ஏன் நீ 11 சொன்ன? 1+1 கேட்டா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். வடிவேல் காமெடி பார்த்தா 1 1 3 இது புருஷன் கணக்கு அப்படின்னு வடிவேல் படத்துல. இல்லடா, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப பேசிக்ஸ்ல இருந்து கேட்க மாட்டாங்கன்னா எப்படிடா பேசிக்ஸ் தெரியாம இருக்க முடியும்? இப்ப பிகாம்னா நான் எதுக்கு கூப்பிட போறேன்? பிகாம் நான் போடுறேன் அக்கௌண்டன்ட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி பிகாம் போடுறேன். ஓகே, நான் எதுக்கு கூப்பிட போறேன் பிகாம்? கெமிக்கல் இன்ஜினியரிங் கூப்பிட போறேன்னா? இல்ல நான் சார், எதுக்கு கூப்பிடுவேன்? பிகாம் ஒருத்தனை கூப்பிடுறேன்னா எதுக்கு கூப்பிடுவேன்? என்ட்ரி அடுத்த என்ட்ரி போடுறதானே கூப்பிடுவேன். டேட்டா என்ட்ரி போடணும்ல, எனக்கு டெபிட் கிரெடிட் போடுறதானே கூப்பிடுவேன். சார். நீ என்ன பெரிய பிகாம் படிச்சாலும் எம்காம் படிச்சாலும் என்ட்ரி போடுறதுனால அவங்க படிச்சிருக்கீங்க. நீங்க ஜேர்னல் போடுறதுக்கு, லெட்ஜர் போடுறதுக்கு, ட்ரையல் பேலன்ஸ் போடுறதுக்கு, பேலன்ஸ் ஷீட் போடுறது தானே படிச்சிருக்கீங்க மாங்கு இவ்வளவு நாள். ஆமா சார். அப்ப எனக்கு ஜேர்னல் போட தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? தெரிஞ்சிருக்கணும் சார். அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் பிகாம் படிக்கணும்? படிக்க இது இல்ல இப்ப சார். ஒருத்தர் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் வேலைக்கு வராரு. வாட்டருக்கு கெமிக்கல் இது சொல்லு பண்றேன். வாட்டர் கெமிக்கல் என்ன? H2O. அவர் சொல்றாரு அது ரொம்ப பேசிக், அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, பச்சைமா மறந்து போச்சு சார். அதெல்லாம் 8ஆம் கிளாஸ்ல பச்சை விசாகனுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பச்சை எனக்கு தெரியாது சார்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார் சொல்லு. அறிவு இல்லைன்னு அர்த்தம் சார். இதுதான் நானும் புலம்புறேன். பிகாம் முடிச்ச ஒரு நாளைக்கு 5 பேர் நான் இன்டர்வியூ எடுத்தா கொஞ்சம் கூட நாலேஜ் இருக்க மாட்டேங்குது. புரியுதா? இதுல வேற பேரண்ட்ஸ் 4 லட்ச ரூபாய் கட்டி பிகாம் சேர்க்கறாங்க ஒருத்தனையும். ஆமா உண்மை. இன்னைக்கு பிகாம்க்கு 4 லட்ச ரூபாயா? 3 வருஷம் முடிச்சு வெளில வரும்போது 4 லட்ச ரூபாய் செலவாகுது அவனுக்கு பிகாம்க்கு. முடிச்சுட்டு வெளில வந்துட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி தெரிய மாட்டேங்குது. நீ என்ன பண்ற? யாராவது உனக்கு தெரிஞ்ச பிகாம்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இனிமே உங்க வீட்டு பக்கத்து வீட்டை எடுத்து வீட்டுல சுத்தி இருப்பாங்கல்ல, பர்ச்சேஸுக்கு சேல்ஸுக்கு என்ட்ரி கேளு. ஓகே சார். பர்ச்சேஸுக்கு சேல்ஸுக்கு கேஷ் பர்ச்சேஸ் பண்ணா என்ன, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணா என்ன, எல்லாத்துக்கும் என்ட்ரி கேளு. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேளு. அதே மாதிரி அவங்கள ஒன்ன கேட்க சொல்லு. நீங்க என்ன கேளுங்க, ஒரு பிராக்டிஸுக்கு. ஓகே, அப்போதான் நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நீ தப்பு பண்ணா பிரச்சனை இல்ல. 10ஆம் கிளாஸ் படிச்ச புள்ள தப்பு பண்ணா என்ன, அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சு பாரு அவங்க நிலைமையா. என்னடா இந்த பையன் சொல்றது நம்ம சொல்ல மாட்டோம்ட்டு. அதுக்காக நான் வம்பு கூப்பிடணும்னு சொல்ல வரல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அவ்வளோ முக்கியம். இந்த பேஸ் இல்லாம இப்ப எதுக்கு சொல்றேன்னா, நான் அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கும். இந்த பேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, 10 மாடிக்கு ஒரு வீடு கட்டுறாங்க. 10 மாடிக்கு வீடு கட்டுறாங்கன்னா கீழே நோண்டுவாங்க, பாத்திருக்கியா? நீ என்னைக்காவது வீடு கட்டுறத பாத்திருக்கியா? ஏன் கீழே நோண்டுறாங்க? மேலதானே வீடு கட்ட போறாங்க, ஏன் கீழே நோண்டுறாங்க?
பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபவுண்டேஷன் வாங்க அது பேர் கரெக்டா. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங்கு. இந்த வடிவேல் என்ன சொல்லுவான், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக். அந்த மாதிரி நீ பிகாம் முடிச்சோ எம்காம் முடிச்சோ சிஏ முடிச்சோ பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்குது, உங்களால வீட்டுல நடத்துற எக்ஸ்பென்சஸையும் வீட்டுல வாங்குற அசெட்டுக்கும் உங்களால என்ட்ரி போட தெரியுதான்னு ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் போடணும், அப்புறம் லெட்ஜர் போடணும், அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் போடணும், அப்புறம் P&L போடணும், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடணும், அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடணும். இதுதான் உங்களுக்கு இந்த சிஏல நம்ம சொல்லி தர போற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். புரிஞ்சுதா? ஓகே சார். ஸோ எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரிஞ்சுதா? டன். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லியிருக்கேன், படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? படிச்சுட்டு தான் சார் இருக்கேன். படிச்சுட்டு தான் இருக்கியா? இன்னைக்கு என்ன நியூஸ்? தோனி வந்து 3 6 அடிச்சாப்ல. அதெல்லாம் தேவையில்ல. இன்னைக்கு பெரிய நியூஸ் என்ன நியூஸ்? உலகமே பதட்டம் அடையிற நியூஸ் தான் சொல்லி பார்ப்போம். அப்படி என்ன சார் நியூஸ்? அட பாவி, உலகமே பதட்டமா இருக்குடா. கோவிடா சார்? சி, என்னடா செட்டப்பாம்பாச்சுன்னு இருக்க நீ? நீ எங்கதான் நியூஸ் பேப்பர் படிக்கிற? நீ டீச்சர், நீ நியூஸ் பேப்பர் படிச்சு நேத்தி ஐபிஎல் மேட்ச் பாத்துருக்க. தோனி 3 6 அடிச்சான், 20 ரன் அடிச்சான் 4 பால்ன்ட்டு. சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் 20 ரன் 4 பால் அடிச்சாங்க? ஏன்னா நான் பார்க்க மாட்டேன் மேட்ச். என்ன லூசான நானு. நான் சன்ரைஸ் ஹைதராபாத் இன்னைக்கு எவ்வளவு ரன், கிட்டத்தட்ட 240 ரன்னும் வச்சிருந்தான் நான் வரும்போது 19வது ஓவர்ல. கம்மி சார். என்ன கம்மினா? 240 கம்மி. 19வது ஓவர்ல 250 பார்த்த ஞாபகம் எனக்கு. என்ன அது கம்மி சார். டேய், நான் உன நியூஸ் பேப்பர் படிக்க சொன்னேன்டா. நம்ம ஒன்னும் ஐபிஎல் மேட்ச் ஆர்கியூ பண்ண போறது இல்ல. நியூஸ் பேப்பர் படிச்சா இருந்ததான் என் கேள்வி. பொய் சொல்லக்கூடாது என்கிட்ட. படிச்சேன்னா படிச்சேன்னு சொல்லு, படிக்கலன்னா படிக்கலன்னு சொல்லு. ஏன் என்கிட்ட பொய் சொல்ற? இன்னைக்கு பேப்பர் படிக்கல சார். அப்புறம் வெரி குட், வெரி குட். சரி விசாகன், வா, உனவெல்லாம் வச்சு செய்ய போறேன் வா. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கல நீ, அப்புறம் எப்படி தோனி பத்தி ஏதோ நியூஸ் சொல்ற நீ? சார் பேப்பர்ல கொடுத்திருந்தாங்க சார். ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கல, அப்புறம் என்ன பேப்பர்ல கொடுத்திருந்தாங்க? நீ தான் படிக்கலன்ட்டா நீ நியூஸ் பேப்பர். இல்ல சார், காத்தால ஒரு அவசரத்துல ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் மட்டும் பார்த்துட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டேன் சார். அது படிக்கல சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. படிச்சா சார், நானும் படிக்கிறேன் சார் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு 4 லைன் டெய்லி வந்து 4 நியூஸ் என்று சொல்ற. ஓகே சார். அது இங்கிலீஷ்ல சொல்லணும். ஓகே சார், சரி சார். அர்ச்சனா, நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஹெட்லைன்ஸ் வந்து இங்க பாரு, உன் இங்கிலீஷ் வளரணும்னா நீ நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஓகே சார். என்னடா பாலச்சந்திரா, சார் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஸ்கூல் இல்லைன்னா படிப்பேன் சார். இப்ப இன்னைக்கு ஸ்கூல் இருக்கிறதால வாங்குறதுக்கும் நேரம் இல்லை சார், போறதுக்கும் நேரம் வேற இருக்கு. நியூஸ் பேப்பர் ஸ்கூல்லயே போய் படிடா. ஸ்கூல்ல எல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க சார். ஸ்கூல்ல எதுக்குடா வாங்கணும்? லைப்ரரியில வச்சிருப்பாங்க, போய் செக் பண்ணு. ஸ்கூல்ல மிஸ் கிட்ட கேளு. நம்ம ஸ்கூல்ல ஒரு நியூஸ் பேப்பர் கூட வாங்க மாட்டோம்னு கேளு. ஓகே சார். மாசத்துக்கு 10,000 வாங்குறீங்க, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வாங்குறீங்க, ஒரு 2 ரூபாய்க்கு நியூஸ் பேப்பர் வாங்க மாட்டீங்கன்னு கேளு. ஓகே சார், கேக்குறேன். பிரணவ், நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? சார் நாளைக்கு நான் நல்லா ஒரு நாள் பிரசன்டேஷன் படிச்சா சார். ஒரு செகண்ட், பிரணவ் பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் படிச்சா சார். டேய், டெய்லி படிக்கணும்டா. படிக்கிறேன் சார். டெய்லி படிச்சுட்டு, சார் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டேன், இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா உங்களுக்கு இன்னைக்கு நியூஸ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லணும். டெய்லி 5 நியூஸ் எனக்கு சொல்லணும். ஓகே சார். சரியா? நம்ம ஏதாவது ஒரு டைம்ல மீட்டிங் வச்சுப்போம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மீட்டிங் வச்சு எனக்கு நீங்க சொல்லுங்க. சரியா? குட் நைட், பை பை, see you. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.